ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை சத்தியவர்தனன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. சத்தியவர்தனன் பிறப்பிலேயே கண் பார்வை அற்றவர். கண் பார்வை தான் இல்லையே ஒழிய மத்தபடி அவரு ரொம்பவும் புத்திசாலி. எந்த ஒரு சத்தத்தையும் எந்த ஒரு மனத்தையும் பார்த்தே அவரு உண்மை என்ன அப்படிங்கறத சரியா சொல்லிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மேதாவி. அவருடைய தலைமையில அந்த ஒரு தர்மத்தின் பாதையில போய்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தா. அவனோட பேரு விக்ரமன். விக்ரமனுக்கு கண் பார்வை எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவனுடைய மனசுக்குள்ள கோவம், பொறாம, சுயநலம் இது எல்லாமே இருந்துச்சு. கண் பார்வை இல்லைங்கிறதுனால அவனுடைய அப்பாவை அவன் சுத்தமா மதிக்கவே மாட்டான். ஒரு நாள் ராஜசபையில ராஜா சத்தியவர்தனன் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல இளவரசனான விக்ரமனும் மகா மந்திரியாரும் இருந்தாங்க. அப்போ 2 காவலர்கள் சிற்பத்தை செதுக்கிற ஒரு சிற்பியையும் அழுதுகிட்டு இருந்த அவருடைய மகளையும் சபைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வணங்குகிறேன் மகாராஜா. நேத்து ராத்திரி உங்க கோட்டையில ரகசிய அறையில இருந்த சூரியகாந்தி ஆரத்தை திருடினது இவன்தான். இவனோட பேரு ராமையா. விசாரிங்க. அப்பா, பாத்தீங்களா இந்த சாதாரண ஆளுங்களோட திமிர? எவ்வளவு தைரியம் இருந்தா விலை மதிக்க முடியாத எங்க தாத்தா காலத்தை சேர்ந்த சூரியகாந்தி ஆரத்தை திருடி இருப்ப. இவனுக்கு இப்பவே மரண தண்டனை கொடுங்க. இவன் தலைய வெட்டி கோட்டையில தொங்க விடுங்க. அமைதியா இரு விக்ரமா. கண் பார்வை இருக்கிற உனக்கு அவன் திருடனா தெரிகிறான் போல. ஆனா பார்வை இல்லாத எனக்கு அவனுடைய அழுகைக்கு பின்னாடி இருக்கிற நல்ல குணமும் தெரியுது. விசாரணை செய்யாம ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்றது தவறு. அது நியாயமும் இல்ல, தர்மமும் இல்ல. ராமையா, உன் அழுகைய நிறுத்திட்டு உன்னோட தரப்பு நியாயத்தை கொஞ்சம் சொல்லு. மகாராஜா, அந்த சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எதையுமே திருடல. நான் ஒரு ஏழை சிற்பி. கல்ல செதுக்கி வர்ற காசுல என் மகளுக்கு 2 வேளை கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த கோட்டையோட வாசலை கூட நான் மிதிச்சதில்ல. நேத்து ராத்திரி என்னோட குடிசையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்க காவலர்கள் என்ன அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. என் மேல ஏன் இப்படி பழி போடுறாங்கன்னு தெரியல ராஜா. என்ன காப்பாத்துங்க. மகாராஜா, எங்க அப்பாவை அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத எங்க அப்பா திருடி இருக்க மாட்டாரு. நேத்து ராத்திரி ஜுரத்துல கஷ்டப்பட்டு அப்பா ஏன் கூட தான் இருந்தாரு. தயவு செஞ்சு எங்க அப்பாவை விட்டுட சொல்லுங்க. ஏய், நீ அழுதா உன்னை நான் நம்பணுமா? உங்க அப்பா திருடன், நீ நாடகக்காரியா? அப்பா, இவனை பார்த்தாலே தெரியுது இவன் தான் திருடன்னு. அதுக்கு என்கிட்ட சாட்சி கூட இருக்குப்பா. விக்ரமா, யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. எங்க காட்டு. இந்த பார்வை இல்லாத உன்னோட தந்தைக்காக நீ எந்த சாட்சியை கொண்டு வந்திருக்க? மகாராஜா, இளவரசரை மன்னிச்சிடுங்க. நேத்து இந்த திருடன் நம்ம கோட்டையில இருந்து ஆரத்தை திருடிக்கிட்டு போகும்போது நம்ம கோட்டையை சேர்ந்த காவலாளிகள் பார்த்துருக்காங்க. யாரங்கே அந்த காவலாளிகளை இப்பவே சபைக்கு வர சொல்லுங்க. அந்த காவலாளிங்க 2 பேரும் சபைக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இளவரச விக்ரமன் கிட்டயும் மந்திரி கிட்டயும் லஞ்சத்தை வாங்கி பொய் சாட்சி சொல்றதுக்காக சபைக்கு வந்தவங்க. மகாராஜா, வணங்குகிறேன் மகாராஜா. நேத்து நான் கோட்டையோட கிழக்கு வாசல்ல தான் காவலுக்கு இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ராமையா கையில ஒரு தங்க நகையை எடுத்துக்கிட்டு வேக வேகமா தப்பிச்சு ஓடுனத நான் என் கண்ணால பார்த்தேன். இவன் தான் அந்த திருடன். அப்படியா வீரையா? ரொம்ப நல்லது. அந்த ராத்திரி நேரத்துல அந்த திருடன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்தது அந்த சூரியகாந்தி ஆரந்தான்னு எப்படி சொல்ற? அது அது அரசரே, அது அரசரே. அந்த இருட்டிலையும் அந்த சூரியகாந்தி ஆரத்துல இருக்கிற வைரக்கல்லு ஜொலிச்சுது. அந்த வெளிச்சம் தெளிவா தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்துல தான் இவனுடைய முகம் கூட எனக்கு தெரிஞ்சது. அதை வச்சுதான் அது சூரியகாந்தி ஆரந்தான்னு நான் முடிவு பண்ணேன். கேட்டீங்களா மகாஜனங்களே? வீரையா சொல்ற காரணத்தை? வைரம் தானா ஜொலிக்காது வீரையா. பகல் நேரத்துல சூரிய ஒளி பட்டாதான் அது ஜொலிக்கும். ஆனா இருட்டுலையும் வைரம் ஜொலிக்குதுன்னு சொல்றீனா, ஒன்னு உன் கண் பார்வை சரியில்லை, இல்லனா உன்னோட நாக்கு சரியில்லை. ஏன் சபையிலையா பொய் சாட்சி சொல்ற? அது அரசே, என்ன மன்னிச்சிடுங்க அரசே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ அங்கேயே இரு. இப்போ 2வது சாட்சி வரட்டும். கண்ணு தெரியாத எனக்கு நீ எதை பார்த்தியோ அது என் கண்ணுக்கு தெரியற மாதிரி சொல்லு. மகாராஜா, அவன் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல
அவன் முகத்தை ஒரு சிகப்பு துண்டால மூடி வச்சிருந்தான். அந்த சிகப்பு துண்டை வச்சுதான் இவன் தான் திருடன்னு நான் கண்டுபிடிச்ச மகாராஜா. அருமை சூரையா, எவ்வளோ பெரிய ஞானி நீ. அந்த கடும் இருட்டுல உனக்கு நிறம் கூட தெரியுதா? சிகப்பு நிறம் கடும் இருட்டுல கருப்பா தானே தெரியும். இருட்டுல தூரத்துல இருக்கிற உருவமே சரியா தெரியாத நிலைமையில ஒருத்தனுடைய துண்டு நிறம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க 2 பேருமே பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்வை இல்லாத எனக்கே தெரியுது. உங்களுடைய கண்ணு உங்களை ஏமாத்துதா இல்ல உங்க மனசு உங்களை ஏமாத்த சொல்லிச்சா? இப்போ அந்த ராஜசபையே அமைதியா தான் இருந்துச்சு. சத்தியவர்தனனுடைய தெளிவை பார்த்து விக்ரமனுடைய முகமும் மகாமந்திரியோட முகமும் வாடி போச்சு. விக்ரமன் அவனுடைய மனசுக்குள்ள பார்வையற்ற அவனுடைய தந்தை அவன் தெளிவா போட்ட திட்டத்தை இவ்வளவு சுலபமா உடைப்பாருன்னு நினைச்சு பார்க்கல. அப்பா அவங்க சாதாரணமான காவலாளிங்க இல்லையா? அதனால உங்க முன்னாடி நின்னு சாட்சி சொல்ல அவங்க தடுமாறுறாங்க. வெளிச்சமோ நிறமோ சரியா இருட்டுல தெரியாம இருக்கலாம், ஆனா இவன் தான் திருடனா அப்படிங்கிறது உண்மை. இல்லைன்னா நம்ம கோட்டைக்குள்ள யாரு வந்து திருட போறாங்க? அதுதான் விக்ரமா எனக்கும் புரிய மாட்டேங்குது. என் கோட்டையில இருக்கிற ரகசிய அறையோட கதவு இரும்பால செய்யப்பட்டது. அந்த கதவு ரொம்பவும் தனித்துவம் மிக்கது. அந்த கதவுக்கு பொறுத்து இருக்கிற பூட்டோட சாவி இந்த ராஜ்யத்திலேயே 2 பேர்கிட்ட தான் இருக்கு. ஒன்னு என்கிட்ட, இன்னொன்னு உன்கிட்ட. ஆனா இந்த சாதாரண ஏழையால அந்த கதவை எப்படி திறக்க முடிஞ்சது? அவன்கிட்ட சாவி எப்படி போச்சு? என்கிட்ட இருக்கிற சாவி இப்பவும் பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. அப்போ அவன்கிட்ட சாவி எப்படி போச்சு? அது அது வந்து அது அப்பா, ஒருவேளை அவன் மாய மந்திரம் எதனா பண்ணி கதவை திறந்திருக்கலாம்ல. அவன் என்னமோ எனக்கு பெரிய மந்திரவாதி மாதிரி தான் தெரியறான். ஐயா இளவரசே, இன்னும் என் மேல பழிய போடாதீங்க. எனக்கு மாயமோ மந்திரமோலாம் தெரியாது. நான் பொழப்புக்காகத்தான் சிற்பியா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு ராமையா. விக்ரமா, உன்னோட குரல்ல எதுக்கு இந்த நடுக்கம்? ஆமா, உன்னுடைய இதயம் எதுக்காக வேகமா துடிக்குது? சரி, அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இந்த பார்வையற்றவன் அதை கண்டுபிடிக்கிறேன். இந்த சபைக்குள்ளதான் அந்த திருடன் இருக்கான். மகாராஜா, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த திருடன் சபைக்குள்ளதான் இருக்கான். அவன்தான் ராமையா. இது எல்லாருக்கும் தெரியுமே. பார்வை இல்லாத ஒருத்தனுடைய உலகத்துல சத்தமும் வாசனையும் தான் நிறைஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே முகங்களை பாக்குறீங்க. முகத்தை பார்த்து தான் ஒருத்தரை எடை போடுறீங்க. ஆனா எனக்கு ஒருத்தருடைய இதய துடிப்பு, அவங்களுடைய வேர்வை, அப்புறம் அவங்க போட்டிருக்கிற உடையோட மனம் கூட தெரியும். நேத்து அந்த ரகசிய அறைக்குள்ள ஆரத்தை திருட போனவன் நான் அதே அறைக்குள்ள ரொம்பவும் அரிதான கஸ்தூரி திரவியத்தை வச்சிருந்தேன். அதை தள்ளி உடைச்சிருக்கான். அந்த திரவியத்தோட வாசனை சாதாரணமா போகாது. 1 வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த திருட மேல நிச்சயமா அது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ராஜா சொன்னதை கேட்ட உடனே விக்ரமனுக்கும் மந்திரிக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா நேத்து ராத்திரி விக்ரமன் தான் அந்த ரகசிய அறைக்குள்ள போய் அந்த ஆரத்தை திருடி பழிய தூக்கி ராமையா மேல போட்டிருந்தான். அந்த ரகசிய அறைக்குள்ள போகும்போது தெரியாம கைப்பட்ட அந்த வாசனை திரவியம் கீழே விழுந்து அந்த வாசம் இப்ப அவன் போட்டிருந்த பட்டு துணியில ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ராஜா விக்ரமன் பக்கத்துல வரும்போது அவன் பயந்து போய் பின்னாடி தள்ளி நின்னுட்டான். என் கண்ணுக்கு பார்வை இல்ல அப்படிங்கறதால நீங்க செய்யற தவிர நான் பார்க்க மாட்டேன்னு தப்பா நினைச்சிட்டீங்க இல்லையா? அந்த வாசம் இந்த சபையில யாருக்கிட்டயோ இருந்து வருது. அந்த வாசம் எந்த திசையில இருந்து வருதுன்னு கூட எனக்கு தெளிவா தெரியும். மகாராஜா, எங்க அப்பாவோட துணையில இருந்து அந்த வாசனை திரவியத்தோட மனமெல்லாம் வராது. அப்படிப்பட்ட வாசனை திரவியம்ன்றது நாங்க பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியுமா, உன் அப்பா அதை திருடலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த வாசம் இந்த அறையில யாருக்கிட்டயோ இருந்து வரல. அந்த வாசம் வர்றது என் புள்ள விக்ரம மேலதான். விக்ரமா, நேத்து ஆரத்தை திருடி ஒரு அப்பாவி மேல அந்த பழிய போட்டு கண்ணு தெரியாத உன்னோட அப்பாவை ஏமாத்தலான்னு நினைச்சியா? அடுத்து இந்த சிம்மாசனத்து மேல உட்கார வேண்டிய நீ எதுக்காக இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்ச? ஆமா, அந்த ஆரத்தை திருடினதை நான் தான், பழிய தூக்கி போட்டதும் நான் தான். அது எதுக்கு தெரியுமா? இந்த ராஜ்யத்தோட ராஜா நானா இல்ல நீங்களா? பார்வை இல்லாத நீங்க இந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருப்பீங்க. ஆனா நானு உங்க பின்னாடி கைய கட்டி உக்காந்துகிட்டு இருக்கணுமா? நான் அந்த சூரியகாந்தி ஆரத்தை பக்கத்து ராஜாவோட சேனைக்கு கொடுத்து
இந்த ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்த சொல்லி அதுக்கப்புறமா இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற நினைச்சேன். அதுக்கு எனக்கு மந்திரியும் துணையா இருந்தாரு. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா, நான் தான் திருடினேன். இப்ப என்ன பண்ண போற? உன்னால எதுவும் செய்ய முடியாது. விக்ரமன் சொன்னது கேட்டு ராஜசபையில இருந்த அத்தனை பேரும் ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. மந்திரி உடனே இடுப்புல வச்சிருந்த வாளை எடுத்துக்கிட்டு விக்ரமன் பின்னாடி வந்து நின்னுட்டான். கேட்டீங்க இல்லையா ராஜா, யுவராஜர் சொன்னத. உங்களை சிறையில் அடைச்சிட்டு யுவராஜருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறோம். இதை தடுத்து நிறுத்தணும்னு யாராவது நினைச்சா என்னுடைய வாளுக்கு பலியாக வேண்டியது இருக்கும். எவ்வளவு பெரிய துரோகம் விக்ரமா! இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்காக பெத்த தந்தையான என்னையே சிறையில் அடைக்க சொல்றனா? உன்னுடைய கண்ணை இந்த கோட்டையும் இந்த சொத்தும் மறைச்சிருக்க போல. ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். காவலர்களே, இந்த துரோகிங்க 2 பேரையும் சிறையில் அடைங்க அப்படின்னு அரசர் சொன்ன உடனேயே சேனாதிபதியோட தலைமையில இருக்கிற காவலாளிங்க எல்லாருமே வந்து மந்திரியையும் விக்ரமனையும் 2 பேரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா மகாராஜா மேல அவங்க எல்லாருக்குமே இருக்கிற பற்று அப்படிப்பட்டது. இத பார்த்த விக்ரமன் இனி நம்ம ஆட்டம் செல்லாதுன்னு சொல்லி தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அதிகார தாகம் என்னை குருடனா மாத்திடுச்சு. என்னோட கண்ணே என்னை ஏமாத்திடுச்சு. கண் பார்வை இருக்கிற என்னை விட பார்வை இல்லாத நீங்க தான் திறமசாலி. உங்களால தான் இந்த ராஜ்யத்தை நல்லபடியா ஆள முடியும். எனக்கு மரண தண்டனையை கொடுங்க. என்னோட ரத்தமே என் முதுகுல குத்தி இருக்கே. உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ? ஒரு ராஜ்யத்தை அடைய நீ திருடனா மாறி இருக்க. ஒரு ஏழைக்கு மரண தண்டனையை கொடுக்க பார்த்த. பார்வை இருந்தும் அநியாயம் செய்ய நினைச்சியே நீதான் உண்மையான குருடன். பார்வை இல்லைனாலும் நியாயத்தை சொன்ன நான் தான் அரசன். ஒரு ராஜ்யத்தை ஆள்ற அரசனுக்கு முக்கியமே நியாயமும் தர்மமும் தான். சேனாதிபதி, இப்பவே இந்த 2 பேரையும் நாட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. இவங்க 2 பேருமே இனிமே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காட்டுல பிச்சைக்காரங்களா தவிச்சு சாகட்டும். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. என்ன அனாதையாக்காதீங்க. ராமையா, என்னை மன்னிச்சிடு ராமையா. எனக்கு புள்ளையா பிறந்த ராட்சசனால நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் மகாராஜா, தப்பு பண்ணது புள்ளன்னு தெரிஞ்சும் புள்ள பக்கமா நிக்காம நியாயம் பக்கமா நின்னீங்களே. நீங்க தான் உண்மையான தர்மவான். உங்களை மாதிரி ஒரு ராஜாவோட ஆட்சிக்கு கீழே இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இனி யாரும் உங்களுக்கு குருடன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அறிவு கண்ணு இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மகாராஜா. எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடனோட இருப்பேன். இங்க பாருமா, இன்னையில இருந்து உன்னை என் பொண்ணா தத்தெடுக்கிறேன். பார்வை இல்லாத என் கூட இருந்து எனக்கு பார்வையாயிரு. ராமையா, உன்னை இந்த ராஜ்யத்தோட சிற்பியா நான் நியமிக்கிறேன். இனிமே நீங்க 2 பேரும் என் கூட கோட்டையிலேயே இருக்கலாம். அப்படி சத்யவர்தனுடைய தீர்ப்பு கேட்டு சபையில இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா கை தட்டினாங்க. மந்திரியையும் விக்ரமனையும் அடிச்சு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. கண் பார்வைதான் ராஜாவுக்கு இல்ல, ஆனா அவருக்கு அறிவு, ஞானம் இது எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு தப்பு பண்ணவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு அந்த ராஜ்யத்தை அவரு நல்லபடியா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அழகான அந்த ஊர்ல இப்பதான் சூரியன் உதயமாயிக்கிட்டு இருந்தான். ஜமீன்தாரான ஜெகபதி ஐயா அவருடைய கோட்டையில படுத்த படுக்கையா படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரால சரியா மூச்சு கூட விட முடியல. அப்போ வெளியில வாசல் கிட்ட அவருடைய மருமக வீரையா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். ஏண்டா, மாமாவுக்கு கஞ்சி மருந்தெல்லாம் கொடுத்தீங்களா, இல்லை என் தலையில போட்டுட்டீங்களா? சின்னையா, நாராயணன் பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. நாராயணனா? அந்த நாராயணனா? அவனை தவிர வேற யாருக்கும் ஒழுங்கா எந்த வேலையும் செய்ய தெரியாதா? அப்பதான் நாராயண கையில ஒரு பித்தளை சொம்பை எடுத்துக்கிட்டு ஐயாவோட அறையை விட்டு வெளியில வந்தான். அவன் கண்ணுல ஒரு அமைதியும் முகத்துல ஒரு தெளிவோடவும் வெளியில வந்தான். என்ன நாராயணா, மாமாவுக்கு எல்லா வேலையும் செய்யற போலையே. அவருடைய சொத்துல பாதியை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரா? எல்லா சேவையும் செய்யற போலையே. ஐயா என்னோட கடவுள் சின்னையா, அவருக்கு சேவை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். போதும், என்கிட்ட இந்த நடிப்பெல்லாம் வேணாம். அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரா? ஆமாங்க ஐயா, முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. உங்களையும் அம்மாவையும் வர சொன்னாரு. வீரையாவும் பார்வதியும் அறைக்குள்ள போனாங்க. பாவம் கஜபதி ரொம்பவும் சோர்வா இருந்தாரு.
அவரு நாராயணனை பக்கத்துல வர சொன்னாரு. நாராயணா, கொஞ்சம் பக்கத்துல வாடா. நாராயண அவரு பக்கத்துல போன உடனேயே அவரு அவனுடைய காதுல ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னாரு. என் படுக்கைக்கு கீழே பழைய பெட்டி சாவி உன்கிட்ட தான் இருக்கு. யாருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு மறுபடியும் மயங்கிட்டாரு. நாராயண எழுந்திருச்சு அவரை காலை தொட்டு கும்பிட்டு வெளியில வந்தான். என்ன சொன்னாரு மாமா? உன் காதுல என்ன சொன்னாரு? ஐயா ரொம்ப அசதியா இருக்காருங்க ஐயா, அதான் அவரு படுத்து தூங்குறாரு. நான் உன்கிட்ட அதை கேட்கல. அவரு உன் காதுல ஏதோ சொன்னாரு, என்ன அது? என்னங்க, அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியல. நீங்க நாராயணனை இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. அவன் நம்பிக்கையான ஒருத்தன் தான். உனக்கு ஒன்றும் தெரியாது பார்வதி. நம்புறவங்க தான் நாளைக்கு முதுகுல குத்துவாங்க. உங்க அப்பா சொத்து பத்திரத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் அந்த நாராயணனுக்கு தான் தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியும் யார நம்பணும்னு. நீங்க தலைக்கு எடுத்துக்காதீங்க. அதை கேட்டு வீரையா அந்த அறையை விட்டு கோவமா வெளியில வந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி வீரையா கொஞ்சம் பணத்தை அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு நாராயணனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க நாராயணனும் வந்தான். வா நாராயணா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 1000 ரூபாயை வச்சிக்கோ. சின்னையா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? இது லஞ்சம் இல்லை நாராயணா, இது பரிசு. மாமா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உனக்கு நான் இருக்கேன். சந்தோஷங்க ஐயா. ஆனால் ஐயாவுக்கு சேவை செய்கிறதுக்கு நான் பணம்லாம் வாங்குறதில்ல. நாராயணா, எனக்கு எதுவாக இருந்தாலும் நேராக பேசி தான் பழக்கம். அந்த பெட்டியோட சாவி எங்கே இருக்கு? அது உன்கிட்ட தான் இருக்கா? ஐயா என்ன நம்புறாருங்க ஐயா. அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு என்கிட்ட ஒரு விலை இருக்கு. இந்த 1000 ரூபாய் மொத்தம் 2000. இந்த பணத்தை வச்சுக்கிட்டா உன் வாழ்க்கையே மாறிடும். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா எனக்கு கொடுத்தது உயிர். அந்த உயிரே போனாலும் அவருடைய நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். எவ்வளவு திமிரு உனக்கு! என்னையே எதிர்த்து பேசுறியா? என் பேச்சுக்கு மதிப்பில்லையா? நீங்க என்னோட முதலாளி. ஐயா எனக்கு கடவுள். கடவுளோட பேச்சை மீற முடியாது. உன்னை பார்த்துக்கிறேன்டா. உன்னை இந்த ஊரை விட்டோ இல்லை இந்த வீட்டை விட்டோ துரத்தல. என் பேரு வீரையா கிடையாது, பார்த்துக்கோ. நாராயணன் எதுவுமே பேசாம அந்த அறையை விட்டு வெளியில வந்துட்டான். ஆனா வீரையா மட்டும் கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில ஜெகபதி ஐயாவோட பரம எதிரியான கோட்டையா வீரையாவை கூட்டிக்கிட்டு வர சொல்லி ஆளுக்கிட்ட செய்திய சொன்னான். உங்க சின்னையா கிட்ட போய் சொல்லு, அவர் மாமனார் போனதுக்கு அப்புறமா அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் சொந்தம். அதுக்கான பத்திரம் என்கிட்ட இருக்கு. இப்பவே வந்து என்ன பார்த்தாருன்னா அதை பத்தி பேசலான்னு சொல்லு. இத கேள்விப்பட்ட வீரையா வேகமா கோட்டையாவை பாக்குறதுக்காக போனான். கோட்டையா, நீ சொன்னது உண்மையா? உன்கிட்டயா பத்திரம் இருக்கு? வாப்பா, வா வா, வந்து உக்காரு. உனக்கு சேர வேண்டிய சொத்து உனக்கு வராம போயிடுமோங்கிறது தான் என்னோட கவலை. அப்படின்னா உங்க மாமனார் ஜெகபதி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கினாரு. அதுக்கான கடன் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. இதோ பத்திரம். இது போய் எங்க மாமா எதுக்கு கடன் வாங்குறாரு? நம்பிக்கை இல்லைன்னா போய் நாராயணங்கிட்டேயே கேளு. உன் மாமனாரை பத்தி எல்லாம் அவனுக்கு தானே தெரியும். இதுக்கு அவன்தான் ஒரே சாட்சி. நாராயணனா? ஆமா, அதனால தான் உன் மாமா சொத்து விவரத்தை உன்கிட்ட சொல்லாம நாராயணங்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நாராயணன் உன் மாமா போனதுக்கப்புறமா என் கூட கை கோத்துக்கிட்டு சொத்து எல்லாத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கலான்னு ஒப்பந்தம் போட்டு இருக்கான். வீரையா கோட்டையா சொன்னத அப்படியே முழுசா நம்பிட்டான். அவனுடைய பேராசையும் நாராயண மேல இருக்கிற கோவமும் அவனுக்கு அதிகமாச்சு. டேய் நம்பிக்கை துரோகி, அவனை நம்பி நான் ஏமாந்து நிற்கிறேன். இப்போ நீ கோவப்படாதப்பா. அந்த நாராயணனை நாம ஒழிச்சு கட்டியாகணும். ஆனா எப்படி? நாராயண மேல திருட்டு பழிய போடு. சொத்து பத்திரத்தை திருடி என்கிட்ட வித்துட்டான்னு ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இது நல்ல திட்டம். அவன் இனிமே நாய் மாதிரி என் காலடியில விழுந்து கிடக்க போறான் பாரு. இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல சிவையா அப்படிங்கிற விவசாயி அவனுடைய வயலுக்கு தண்ணிய பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி வீரையா திட்ட போட்டபடியே ஜெகபதியோட அறைக்கு வெளியில நின்னு சத்தமா கத்துனான். திருடன் திருடன் புடிங்க. அந்த நாராயண மாமாவோட பெட்டியை உடைச்சி எதையோ எடுத்துக்கிட்டு போறான். வேலையாட்கள் எல்லாருமே எழுந்துச்சிட்டாங்க.
அப்பதான் நாராயணா அவனுடைய அறையை விட்டு வெளியில வந்தான். அவனுடைய கையில சின்னதா ஒரு மூட்டை இருந்துச்சு. அதோ இவன்தான். இவன் கையில ஏதோ மூட்டை இருக்கு, அதுல காகிதங்கள் இருக்கு, புடிங்க இவனை. வேலைக்காரங்க நாராயணனை இறுக்கமா பிடிச்சிட்டாங்க. சின்னையா, என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? திருட்டு பயலு, எங்க மாமாவோட சொத்து பத்திரத்தை கொண்டு போய் அந்த கோட்டையா கிட்ட விற்க பாக்குறியா நீ? அதுக்குள்ள பார்வதியும் அழுதுகிட்டே வெளியில வந்தாங்க. நாராயணா, இது உண்மைதானா? எங்க அப்பா உன்னை பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாரே, அவருக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? இல்லம்மா, நான் எதையும் திருடலம்மா. நான் எந்த தப்புமே செய்யல. போய் சொல்லாதடா. உன் கையில இருக்கிற மூட்டையில என்ன இருக்குன்னு இப்ப நான் பார்க்கணும். ஊஜனுங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கோட்டையாவும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த இடத்துக்கு வந்தான். எல்லாரும் கேளுங்க. என் மாமனாரு சாவு படுக்கையில இருக்காரு. அவரு நம்பிக்கையா கூட வச்சிருந்த இந்த நாராயண அவருடைய சொத்து பத்திரத்தை திருடி கோட்டையாவுக்கு விற்க பார்க்கறான். என்னது, நாராயண இப்படிப்பட்டவனா? என்னால நம்ப முடியலையே. ஆமா ஆமா, வீரையா சொல்றது உண்மைதான். இந்த நாராயண என்கிட்ட தான் வந்தான். ₹1,00,000 ஒப்பந்தம் போட்டிருக்கான். ஐயா, என்னங்கய்யா இது? நான் எப்ப அப்படி பேசினேன்? வாய மூடு. அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வீரையா அந்த மூட்டையை திறந்தான். அதுல கொஞ்சம் பழைய துணிங்க, ஒரு பித்தளை சொம்பு, சில பத்திரங்களும் இருந்துச்சு. எல்லாரும் அவனை அடிங்க, அவனுக்கு தண்டனையை கொடுங்க. இவனுக்கு இப்பவே இங்கேயே தண்டனையை கொடுக்க போறேன். இவனை ஊரை விட்டு அனுப்பிவிடுங்க. வீரையாவோட ஆட்கள் நாராயணனை அடிக்கிறதுக்காக கைய ஓங்கிக்கிட்டு வந்தப்போ அதை பார்த்து பார்வதி பயந்து போய் கண்ணை முடிக்கிட்டாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்டதோ எல்லாரும் அமைதியா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது படுத்த படுக்கையா இருந்த ஜெகபதி அந்த சிவையா அப்படிங்கிற விவசாயியோட தோல்ல கைய போட்டு நடக்க முடியாம நடந்து மெதுவா பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாரு. மாமா, நீங்க எப்படி இங்க? மாமா, அவன் திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்கான். இதோ பத்திரம். பத்திரமா? அது சொத்து பத்திரம் கிடையாது வீரையா. அது நீயும் கோட்டையாவும் சேர்ந்து என் சொத்துக்களை எப்படி பங்கு போடலான்னு ஒப்பந்தம் போட்டீங்களே, அந்த பத்திரம். வீரையாவும் கோட்டையாவும் 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. டே சிவையா, நடந்தது என்னன்னு சொல்லு. நேத்து ராத்திரி மாந்தோப்புல வீரையா கோட்டையா 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. நாராயண மேல எப்படி திருட்டு பழி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நானும் ஐயாவும் பார்த்தோம். இல்ல, இவன் பொய் சொல்றான். வாய மூடு கோட்டையா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீதான் என்கிட்ட பணம் கடன் வாங்கின. ஆனா என் மருமகனுக்கு காட்டினது பொய் பத்திரம். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இந்த வீரையாவால தான் நான் தப்பான வழியில போயிட்டேன். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் பொண்ணை உனக்கு கட்டி வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன். என் உசுறு போறதுக்கு முன்னாடியே என் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்க நீ நாராயண மேல பழி போடுறியா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீ அழாதம்மா. இப்படிப்பட்டவன் கூட வாழ்றத விட நீ நேர்மையோட நல்லபடியா தனியாவே வாழ்ந்துக்கலாம். ஜெகபதி நாராயணனுடைய மூட்டையில இருக்கிற உண்மையான பத்திரத்தை வெளியில எடுத்தாரு. வீரையா கோட்டையா யாருன்னு அந்த ஊஜனங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நொடியே இந்த 2 பேரையும் ஊரை விட்டு வெளியில துரத்துங்க. கிராமத்து ஜனங்க வீரையாவையும் கோட்டையாவையும் ஊரை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. ஜெகபதி ஐயா சோர்வடைஞ்சு அங்க இருக்கிற திட்டுல உட்கார்ந்தாரு. அப்ப நாராயணா அவருக்கு குடிக்க தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். சிவையா, உன் தாத்தாவோட வயலு அநியாயமா என் கைக்கு வந்துச்சு. இதோ அந்த பத்திரத்தை கொடுக்கறேன். இனி அந்த வயலு உனக்கு தான் சொந்தம். இது உன்னுடைய நேர்மைக்கு நான் கொடுக்கற பரிசு. கடைசியில ஜெகபதி ஐயா நாராயணனை பார்த்தாரு. அவருடைய கண்ணுல கண்ணீர். நாராயணா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாதை குழந்தையா என்கிட்ட வந்த. இன்னைக்கு என் குடும்பத்தையும் என் நம்பிக்கையும் என் சொத்தையும் நீ தான் காப்பாத்தி இருக்க. ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க என் தகப்பா மாதிரி. இன்னையிலிருந்து நீ நம்பிக்கையான வேலைக்காரன் இல்லடா, என்னோட வாரிசு. என்னுடைய சொத்து பத்து, என் பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். ஐயா, நம்பிக்கையான ஒருத்தன்
100 உறவுகளுக்கு சமண்டா. என் சொத்தை காப்பாத்துற சக்தி பணமோ அதிகாரமோ இல்லடா, அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். சில நாட்களுக்கு அப்புறமா அவர் அவருடைய உயிரை விட்டுட்டாரு. இப்போ நாராயணன் தான் அவருடைய பொண்ணு பார்வதியையும் அந்த ஊஜனங்களுக்கும் எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான்.